இந்த டீம பார்த்த உடனே ஒரு ஒரு மாரி ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பின்னர் ஓரியன்டடா தான் தோணுது. ஹர்திக் பாண்டியாவ 4வது ஃபாஸ்ட் பவுலர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போறாங்க. இதுல வந்து நீங்க இப்ப இவங்க எப்போ 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்களோ, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேர் தான் ஆடுவாங்க. 3வது ஃபாஸ்ட் பவுலரா பாண்டியாவ தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியுது. இந்தியாவோட ஸ்ட்ரெங்த்ங்கிறது மறுபடியும் மறுபடியும் என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா, ஸ்பின்னு தான் இந்தியாவோட ஸ்ட்ரெங்த்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் அவங்க வச்சிருக்கணும். ஏன்னா பேக்கப் இல்லாம அவங்க போறதுங்கிறது ரிஸ்க் தான். 50 ஓவர்ல அடிக்கிற அந்த 300 ரன்லாம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்கோர்லாம் வராது. ஒரு மாதிரி அது ஒரு டல் விக்கெட் தான் அது. ஜடேஜாவுக்கு பதிலா நிதிஷ்குமார் ரெட்டி போற மாதிரி உள்ள ஒரு பேச்சு நடந்திருக்கு. பட் அதுல வந்து ஜடேஜா அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த பாயிண்ட்ல நிதிஷ்குமார் ரெட்டியோட போலிங் இங்க சூட்டபிளா இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு பதிலா ஜடேஜாவே இருக்கட்டும் சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ங்கிறதுக்கு ஒரு டைம் லைன் வச்சிருந்தீங்கன்னா எப்போல இருந்துன்னு நீங்க சொல்லணும் இல்ல அது. நாங்க வந்து 2023ல இருந்து 24 வரைக்கும் நடந்த பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு தான் 25க்கு எடுக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். சிரிப்பாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். எல்லாரும் எதிர்பார்த்த மினி வேர்ல்டு கப்னு சொல்ற சாம்பியன்ஸ் டிராபி ஆஃப்டர் 8 இயர்ஸ் நடக்க போகுது. அதுக்கு இந்தியாவோட டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சர்ப்ரைஸ் ரொம்ப பெருசா இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டீம் எப்படி சார் இருக்கு? உங்களோட அனலைஸ் படி டீம் எப்படி இருக்கு? நம்மளோட நேயர்களோட பெனிஃபிட்டுக்காக அந்த டீம் படிச்சிடுறீங்களா? கண்டிப்பா சார். ரோஹித் சர்மா கேப்டன், பிரின்ஸ் சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஜெய்ஸ்வால், ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், பும்ரா இன்ஜுரியை பொறுத்து, சமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஓ ஓகே. டீமை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இந்த டீமை பார்த்த உடனே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பின்னர் ஓரியன்டா தான் தோணுது. போலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து துபாயில நம்ம ஆட போறோம். துபாயில வந்து ரொம்ப டர்னிங் ட்ராக்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால பட் அங்க வந்து நிறைய கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் ஓவர்லோடடா தெரியுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட தான் போறாங்க அவங்க. அந்த 3 பேர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா, நீங்களே படிக்கும் போதே சொல்லிட்டீங்க இன்ஜுரியை பொறுத்து அப்படின்னு. ஷமி இன்ஜுரியிலேருந்து இப்போதான் வந்திருக்காரு. அவருக்கு 4 ஓவர் ஃபார்மேட்ல முதல்ல கொடுத்தாங்க. இப்ப 10 ஓவர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. படிப்படியா கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. ஷமியும் அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு புத்துணர்வு பெற்று வரக்கூடிய ஆளா தான் இருக்காரு இப்போ. அடுத்தது ஹர்ஷ்தீப் ஒருத்தர் தான் முழு முழு ஒரு ஒரு முழுசான போலரா ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல கண்ணுக்கு தெரிகிறது அந்த 3 பேரை பார்க்கும்போது. ஸோ இந்த 3 பேருக்கு ஒரு பேக்கப்னு நீங்க ஆளு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை 4வது ஃபாஸ்ட் பவுலர் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போறாங்க. இதுல வந்து நீங்க இப்ப இவங்க எப்போ 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்களோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேர் தான் ஆடுவாங்க. 3வது ஃபாஸ்ட் பவுலரா பாண்டியாவை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸோட செலெக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு ஆள் எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்க ஸ்பின்னர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஜடேஜா இருக்காரு, அக்ஷர் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேருக்கு வந்து 4 பேர் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வருது லைட்டா. பட் நீங்க என்ன ஆல் செட் அண்ட் டன் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்ட்ரெங்த்ங்கிறது மறுபடியும் மறுபடியும் என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஸ்பின்னு தான் இந்தியாவோட ஸ்ட்ரெங்த்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க என்னதான் நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணா கூட அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அந்த போலண்ட் இங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு போலர் நம்மளுக்கு கிடைக்கல புது போலரா. அதனால திருப்பியும் ஒரு புது போலரா ஹர்ஷித் ராணா மாதிரி ஆளையோ இல்ல ஆகாஷ் தீப் மாதிரி ஒரு ஆளையோ கொண்டு வந்து அவங்க பிளட் இன் பண்றதுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்க. 15 பேர் தான் போக முடியும். அதுக்கு மேல 16 18 இல்ல அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது பிராங்க்லின். நீங்க சொல்லியிருந்தீங்க ஆஸ்திரேலியால ஸ்காட் பால் அந்த மாதிரி ஒருத்தர் இந்தியாவுக்கு வரல. ஏன் அந்த முகேஷ் குமாரா அது இருக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி எழுதுல. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா சில பேரை வந்து அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வேலிட் ரீசன் இல்லாம அவங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்கிறது தெரியுது. யஜ்வேந்தர் சாகலை பத்தி நம்ம ஏற்கனவே பேசினோம்.
அந்த மாதிரி ஒரு போலரை கூட அவங்க வந்து ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம திடீர்னு அவனை கழட்டி விட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த முகேஷ் குமாரும் அது என்னவோ தெரியல, ஒரு ஒரு முகேஷ் குமார் வந்து ஒரு புவனேஸ்வர் குமார் அளவுக்கு இல்லாட்டா கூட ஒரு 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 பெர்சன்டேஜ் ஆஃப் புவி மாதிரி தான் வந்துட்டு இருந்தாரு. பால ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு போலர். அந்த மாதிரி ஒரு போலருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அவர் வந்து ஸ்டெடியாவும் போடக்கூடிய ஒரு ஆளு. தேவையில்லாம ரன் கன்சிட் பண்ற ஆள் கிடையாது. நீங்க அவர் கொஞ்சம் டெத்லயே நல்லா போடுவாரு. அவரு கொடுத்துருக்கலாம்னு தான் தோணுது. நீங்க உங்க யுவர் கொஸ்டின் இஸ் வெரி வெரி வேலிட். எனக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங்க பத்தி பேசிடலாம். நீங்க சொன்னபடியே ஒரு சார்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் இருக்காருன்னு எனக்கும் தோணுச்சு. ஏன்னா, நீங்க பும்ரா வந்து ஆல்ரெடி நம்ம பும்ராவ வந்து ஆஸ்திரேலியா டூர்ல பார்த்துட்டோம். ஓவர் லோடு ம். குடுத்துட்டோம் நினைக்கிறோம். ஸோ அந்த இதுதான் இங்கேயும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, முகமது ஷமி இப்ப தான் இன்ஜூரி வராரு. ஆஃப்டர் 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவர் இன்டர்நேஷனல் மேட்சே ஆடல. ஸோ அப்ப இருக்கும்போது ஹர்ஷ்தீப் சிங்கும் நியூ டூ ஓடிஐ. ஸோ அப்ப இருக்கும்போது, இப்ப பும்ரா இல்லைன்னா, ஒருவேளை அந்த பிரஷர் ஃபுல்லா ஷமிட்ட போகுது. ஏன் இந்தியா வந்து எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ட்டயே எல்லா பிரஷரையும் குடுக்குறான்ற ஒரு கொஸ்டின் எழுதுதுல இங்க. கண்டிப்பா. அதுதான் நான் இப்ப முதல்ல பேசின மாதிரி, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் அவங்க வச்சிருக்கணும். ஏன்னா பேக்கப் இல்லாம அவங்க போறதுங்கிறது ரிஸ்க் தான். அது அதுவும் இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ப்ரோன் இருக்கும்போது, அவங்க ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப் இல்லாம போறது ரிஸ்க் தான். 4 ஸ்பின்னர்ஸ் தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. அதுவும் பர்ட்டிகுலர்லி சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் சொல்றது. அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜா 2 பேரும் அந்த ஒரு 15ல தேவையா? அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வருது. நீங்க வந்து நீங்க டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்க வந்து ஒரு 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருந்தா கூட, அதுல குல்தீப் யாதவ் வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பவுலர். அவர் ரைட் எஸ். ஹேண்டருக்கு உள்ள கொண்டு வரக்கூடிய பவுலர் அவரு. அதனால அவரை நீங்க எடுத்து வெளியே வச்சிருங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டிப்பிக்கலா ஒரே மாதிரி போடக்கூடிய ஆட்கள். 2 பேருமே நான் எப்பவுமே சொல்ற வார்த்தை வந்து மிரர் இமேஜ் மாதிரி இருப்பாங்க அவங்க. அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பிம்பம் மாதிரி இருக்கிற 2 பேரு. அதுல ஒருத்தர் இருந்தா போதுமே. நீங்க வந்து எப்போ ஜடேஜாவ பத்தி கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ ஒரு டெசிஷன் எடுக்கணும். இல்ல ஜடேஜா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் லைன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கம் ஆல்ரவுண்டர்ங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அக்சர் பட்டேலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு 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 வலியோட அவரை நம்ம உட்கார வச்சிருக்கணுங்கிறது தான் என் அபிப்பிராயம். அப்படி ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் நீங்க வந்து ஒரு வெரைட்டிக்காகவாவது நீங்க வச்சுக்கணும் உள்ள. நீங்க 11ல எடுக்க போறது இல்ல அவர. பட் வச்சுக்கணும் அவரு. டீம்ல இருக்கிறது நல்லது. ஒரு வெரைட்டிக்காக ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர்ங்கிற ஒரு வெரைட்டிக்காக வச்சுக்கணும். பட் இந்த 2 பேர்ல வந்து நான் வந்து எந்த ஜடேஜா சைடோ, அக்சர் பட்டேல் சைடோ நான் எடுக்கல. இந்த 2 பேர்ல ஒருத்தர் இருந்தா போதுமா இருந்திருக்குமோ? அதுக்கு பதிலா ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்திருக்கலாமோ? அந்த ஃபாஸ்ட் பாலர் முகேஷ் குமாரா இருந்திருக்கலாமோ? அப்படிங்கிற குறை எனக்கு கண்டிப்பா இருக்காது. அந்த டீம பார்க்கும்போது. ஹர்ஷ்தீப் சிங் ஃப்ரண்ட்ல வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர். டெத்ல யாக்கர் போடக்கூடிய பவுலர். அதே மாரி ஷமியும் நம்ம ஸ்விங் பவர் பிளேல அவர மாரி யாராலயும் போட முடியாதுன்ற எழுதுறப்ப, அ மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லாமே வந்து லைக் ஹர்திக் பாண்டியா அது ரொட்டீன் பண்ணுவாங்க இருந்தாலும், ஒரு முகேஷ் குமார் மாரி, ஒரு ஆகாஷ்தீப் மாரி, இல்ல ஒரு ஹர்ஷித் ராணா வந்து இப்ப பேக்கப்பா வச்சிருக்கேன்றாங்கல்ல. ஸோ இந்தியா வந்து ஓவரால் இத்தன ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போதா? ஏன் ஒரு கலீல் அகமது மாரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் கொண்டு வர ட்ரை பண்ணலாம்ல? அது கண்டிப்பா பண்ணிருக்கலாம். பட் ஏன் அவங்க இந்த தடவ பண்ணல அப்டின்னா, இது வந்து ஒரு சப்போஸ் இந்த சாம்பியன் ட்ராஃபி வந்து இங்கிலாந்துலயோ, ஆஸ்திரேலியாலயோ, நியூசிலாந்துலயோ, சவுத் ஆப்பிரிக்காலயோ நடந்திருந்ததுன்னா, கண்டிப்பா அது பண்ணியிருப்பாங்க நீங்க சொன்னது. இது துபாய்ல இருக்குங்கிறதுனால, இந்த 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 சைட் ஆஃப் சாயில் நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்விங் அதுவும் துபாய்லனா பெரிய ஸ்விங்லாம் அசிஸ்ட் பண்ணாது. ரொம்ப பேசி விக்கெட் கிடையாது. ஆஃப் த பிட்ச் பவுன்ஸ்லாம் ஒண்ணும் பெருசா இருக்காது. பெருசா டர்னும் இருக்காது. அதுவும் ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு மாதிரி பிளாஸ்டிக் விக்கெட் பெரிய ரன் ஸ்கோரும் வராது பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க யூஸ்வலா நம்ம 50 ஓவர்ல அடிக்கிற அந்த 300 ரன்லாம் வந்து அவங்க ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்கோர்லாம் வராது. ஒரு மாதிரி அது ஒரு டல் விக்கெட் தான் அது. அந்த ஓகே. அந்த அந்த மாதிரி ஒரு டல் விக்கெட்டா இருக்கிறதுனால போதும் இந்த ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 பேரும் வித் ஒன் பேக்கப் ஆஃப் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் போதுங்கிற மாதிரி தான் அவங்க போயிருக்காங்க. ஏன்னா ஓகே. இதுவே இந்த எடுத்துட்டு போற 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே 3 பேருமே ஆட மாட்டாங்க. 2 பேர் தான் ஆடுவாங்க. அப்படி புரியுது. இருக்கிற பட்சத்துல அப்புறம் பும்ராக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா மேபி அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் அவர் ஆடுவாரே தவிர எல்லா மேட்சும் ஆட மாட்டாரு. ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் புரியுது. தான் ஆடுவாங்க. அந்த 2 பேர் மேலயும் கொஞ்சம் பலு ஜாஸ்தியா தான் இருக்கும். ஹர்திக் பாண்டியா அவருடைய திறமைய கண்டிப்பா காட்டி தான் ஆகணும். ஓகே. சார் நீங்க ஃபாஸ்ட் பவுலர பத்தி பேசியாச்சு. ஸ்பின்னர்ஸ பத்தி பேசியே ஆகணும்னு நெனைக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் ஒரே மாரி பவுலர் இருந்தாலும், அக்சர் பட்டேலுக்கு ஒரு அந்த இன்ச் கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு அவருக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் லைன்ல இருப்பார். பிளேயிங் 11ல இருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அ
அவர் ஒரு 3 விக்கெட்ஸ் முன்னாடியே விட்டாலும் அவரால போய் அங்க ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியும்ன்றத T20 வேர்ல்டு கப்ல ப்ரூவ் பண்ணாரு. ஒரு பெஸ்ட் ஃபீல்டரா இருக்காரு. இன்னொன்னு பவுலிங்லயும் ஜடேஜாவ கம்பேர் பண்ணும்போது அவர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கார்ல. சோ அப்படி இருக்கும்போது ஜடேஜாவ ஃபர்ஸ்ட் ஆட வைப்பீங்களா? நீங்க அக்ஷர் பட்டேல் ஆட வைப்பீங்களா? நான் கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் தான் ஆடுவேன். இப்ப இருக்கிற ஃபார்ம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் தான் ஆடுவேன். அக்ஷர் பட்டேல் இஸ் டெஃபினெட்லி இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி நீங்க கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. 1 இன்ச் ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் ஹைட் வந்து கொஞ்சம் உயரமா தான் இருக்காரு அவரு. ஜடேஜா விட இப்போ ஆஸ் அட் திஸ் மொமெண்ட். அப்படி இருக்கிறதுனால நான் கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் தான் ஆட வைப்பேன். அக்ஷர் பட்டேல தான் நான் ஆட வைப்பேங்கிற பட்சத்துல ஜடேஜா 15லயே இருந்திருக்க வேண்டாமோ? கொஞ்சம் ஹார்ட் டெசிஷன் தான். நான் மறுபடியும் சொல்றேன். கொஞ்சம் ஒரு இன்னொன்னு வலியோட தான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன். பட் அந்த மாதிரி ஒரு சில டெசிஷன்ஸ் நம்ம இந்த செலக்டா சில சமயம் எடுக்க தான் வேணும். அப்படிதான் பார்க்கணும் அது. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஜடேஜா பேரு ஃபர்ஸ்ட் 14த்ல கூட வரல. கடைசி 15தா தான் ஜடேஜா பேர அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ மேபி அந்த ஃபைட் இருந்திருக்குமோ? ஜடேஜாக்கு பதிலா வேற யாராவது கொண்டு போலான்னு அந்த ஒரு ஃபைட் இருந்திருக்குமோ தோணுது. இருந்தது. அந்த அந்த ஃபைட் கரெக்ட்டா சொல்றீங்க. அந்த ஃபைட் இருந்தது. ஜடேஜாக்கு பதிலா நிதிஷ்குமார் ரெட்டி போற மாரி உள்ள ஒரு பேச்சு நடந்திருக்கு. பட் அதுல வந்து ஜடேஜா அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த பாயிண்ட்ல. அதாவது நிதிஷ்குமார் ரெட்டியோட போலிங் இங்க சூட்டபிளா இருக்காது. அப்படிங்கிற புரியுது. ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு பதிலா ஜடேஜாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல கூட நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஜடேஜாக்கு பதிலா வேற யாரையாவது எடுத்திருக்கலாங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஓகே. சார் நீங்க ஆல்ரவுண்டர்ன்னு பார்க்கும்போது ஒரு சாலிடா ஒரு 4 ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல். ஐ திங்க் அதுல 4 பேர்ல ஒருத்தர் ஃபாஸ்ட் பவுலர். மிச்சம் 3 பேருமே ஒரே மாரியான பவுலர். ஒருத்தர் ஆஃப் ஸ்பின்னர், 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது, ஐ 4 பேர்ல 3 பேர் ஆட வைப்பாங்களா? இல்ல 2 பேர் ஆட வைப்பாங்களா சார்? எப்படி இருக்க போகுது? இல்ல அதுதான். நீங்க கண்டிப்பா பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல் டெஃபினட்டா ஆடப் போறாங்க. ஓகே. வாஷிங்டன் சுந்தருக்கு சான்ஸ் இருக்காது. அந்த குல்தீப் யாதவ் தான் ஆடுவாரு அந்த இடத்துல. ஜெய்ஸ்வால எடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஓகே ஜெய்ஸ்வால் ஒரு லாஸ்ட் 8 மந்த் அவர் என்ன பண்ணாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எடுத்தாரு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த விசின்னு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாரி ஏன்டா ஜெய்ஸ்வால எடுத்தீயேன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சுப்மன் கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டன் குடுத்த பிறகு அவர டீம்ல இருந்து தூக்குறது ஈஸி இல்ல. ஒரு ஒருத்தர் பார்க்கும்போது. சோ அப்படி இருக்கும்போது ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா ஒரு ஃபாஸ்ட் பவுலரே எடுத்திருக்கலாம்ன்ற கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. அதாவது நீங்க நான் வந்து போலிங்க விட்டுட்டேன். நீங்க ஜெய்ஷாவலுக்கு பதிலா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேண்டாம். இப்படிதான் ஓவர் போலர்ஸ் லோட் பண்ணிட்டு போயிட்டு தான் கடைசியில உங்களுக்கு ஒரு தேவைன்னா ஒரு மாற்றத்துக்கு கூட ஒரு பேட்ஸ்மேன் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆஸ்திரேலியால போயிட்டாங்க அவங்க. So அந்த ஓகே. ஆர்குமெண்ட் நான் ஏத்துக்கல. பட் நீங்க ஜெய்ஷ்வாலுக்கு பதிலா நீங்க வந்து யாரை எடுத்துட்டு போயிருக்கலாம்னா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். எப்போ இளவரசருக்கு இந்த வைஸ் கேப்டன்சின்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கப்புறம் அவருக்கு முடிசூட்டுற வரைக்கும் நீங்க விட போறது இல்ல அவரு. சோ நீங்க அவர் தலையில எப்படியாவது கேப்டன்சியை கொண்டு வந்து திணிக்கிற வரைக்கும் அவருக்கு டீம்ல தான் இருக்க போறாரு. டீம்ல இருந்தாருன்னா 11ல ஆட தான் போறாரு. சோ அந்த புரியுது. 11ல ஆடுற பட்சத்துல ஜெய்ஷ்வாலுக்கு நிச்சயமா சான்ஸ் இருக்க போறது இல்ல. ஜெய்ஷ்வாலை எந்த காரணத்தை கொண்டும் மிடில் ஆர்டர்ல ஆட போறது இல்ல. சோ அதனால ஜெய்ஷ்வாலுக்கு பதிலா வேற ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம்னு தோணுது. இப்ப நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். 7 மேட்ச் கடைசியா நடந்த 7 மேட்ச்ல 5 செஞ்சுரி. 7 மேட்ச்ல 5 செஞ்சுரி. எந்த மேட்ச்? விஜய் ஹசாரே டிராஃபிங்கிற 150 ஓவர் மேட்ச்ல டொமஸ்டிக் ஆடணும்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த டைம்ல இப்போ நடந்துட்டு இருக்கிற விஜய் ஹசாரே டிராஃபில கடந்த 7 மேட்ச்ல 5 செஞ்சுரி, ஒரு 88, ஒரு 44, 7 மேட்ச்ல 752 ரன். ஆவரேஜ் எவ்வளவு தெரியுமா? 752. ஏன்னா ஒரு தடவை தான் அவுட் ஆயிருக்காரு. இந்த 7 இன்னிங்ஸ்ல ஒரு இன்னிங்ஸ் தான் அவுட் ஆயிருக்காரு. 752க்கு ஆவரேஜ் 752. கருண் நாயர் அவரை டிராப் பண்றீங்க. நீங்க கருண் நாயர் எப்படி உங்களை கருண் நாயரை டிராப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு எனக்கு புரியலங்க. அதாவது இது ரொம்ப சென்டிமெண்டலா ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமா பேசுறதா எடுத்துக்கூடாது. கல் மனசு இருந்தாதாங்க அந்த மாதிரி நினைக்க முடியும். ஒரு செலக்டருக்கு வந்து ஒரு 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 திங்கிங்கே இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஒரு ஆள் இந்த ஆளை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருந்தால் வழிய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கும்போது நீங்க போய் லோக்கல் கிரிக்கெட் ஆடுங்க, டொமஸ்டிக் ஆடுங்க, அங்க நிரூபிங்க. இந்த அங்க அந்த கிரிக்கெட் ஆடி மேல வாங்க, அங்க வந்து காமிங்க எங்களுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ அப்படின்னு திருப்பி திருப்பி நீங்க சொல்றீங்க. அதுவும் பர்டிகுலர்லி கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க நீங்க லோக்கலா நடக்கிற டொமஸ்டிக்ல நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஒரு டிராஃபில ஒரு விதர்பாங்கிற ஒரு டீமுக்கு வந்துட்டு அந்த டீமை ஃபைனல்ஸ் கொண்டு வந்துட்டு
இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இப்ப கர்நாடகா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. விதர்பா சேஸ் பண்ண போது அதுல கருண் நாயர் மறுபடியும் அடிக்கிறாருன்னு வைங்க. நீங்க எப்படி அவரை ஃபேஸ் பண்ண போறீங்க? கருண் சார் நாயர்ங்கிற ஒரு பிளேயர். சார் நீங்க சொல்றது அக்செப்ட் பண்ணிக்க புரியுது. பட் எனக்கு ஒரு கொஸ்டின் எழுது என்னன்னா, ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வந்து கருணாகர் இருந்திருக்கவே மாட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவரு லாங் இயர்ஸ் பேக் வந்து ஒரு 300 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் வந்து ஐபிஎல்லையும் பெருசா இல்ல. இன்னொன்னு அவர் ரீசென்ட்டா அவர பத்தி நம்ம நெறைய பேசவும் இல்ல. ஸோ ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்க்ல திடீர்னு ஒரு பிளேயர் வந்து 700 அடிச்சிட்டாருன்னு உடனே சாம்பியன்ஸ் டிராஃபில எடுக்கிறது நியாயமான்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அப்ப ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ங்கிறதுக்கு ஒரு டைம் லைன் வச்சிருந்தீங்கன்னா, எப்போல இருந்துன்னு நீங்க சொல்லணும்ல அது. நாங்க வந்து 2023ல இருந்து 24 வரைக்கும் நடந்த பெர்ஃபார்மன்ஸ வச்சுட்டு தான் 25க்கு எடுக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். சிரிப்பாங்க அப்படி சொன்னா. நீங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ங்கிறது லேட்டஸ்ட் ஃபார்ம் தானங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வரணும். நீங்க போன ஜென்மத்துல நீங்க அடிச்சத பத்தி இந்த ஜென்மத்துல டீம்ல செலக்ஷன் பண்ணுவீங்கங்கிறது என்ன நியாயமா இருக்க முடியும்? இப்போ நடந்துட்டு இருக்குங்க. இப்போ அவருக்கு பேட்ல பால் படுதுங்க. இப்போ அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. அதுதான் நம்ம பேச்சு. நீங்க வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அடிச்சதெல்லாம் வச்சு நீங்க பேசுங்க. 303 அடிச்சது வந்து எப்போ அடிச்சாரு அந்த டெஸ்ட்ல அந்த இன்னிங்ஸ பத்தி நம்ம இப்ப என்ன பேசி பிரயோஜனம்? அதுக்கப்புறம் தான் ஃபார்ம்லயே இல்ல, டீம்லயும் இல்ல, 11ல எடுக்க மாட்டாங்க. கர்நாடகால அவன டிராப் பண்ணாங்க. இந்த ஸ்டேட்ட விட்டா ஓடினாரு வெளிய. விதர்பாக்கு போனாரு. அங்க போய் ஜாயின் பண்ணாரு. இப்ப வந்து அந்த அதே கர்நாடகாவுக்கு அகைன்ஸ்டா ஃபைனல்ஸ் இன்னைக்கு வந்து ஆடியிருக்காரு. இந்த டோர்னமெண்ட்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அதாவது விழுந்தவன பத்தி நம்ம பேச பிரயோஜனம் இல்ல. விழுந்து எழுந்தானே அவனை பத்தி பேசணும்ல நீங்க. அந்த புரியுது. மாதிரி விழுந்து எழுந்திருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணலன்னா, எங்க இருந்து இந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்கும்? இதுதான் என் கொஸ்டின். அவங்க எப்படி மோட்டிவேஷன் இருக்கும்? நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, நீங்க போய் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்கன்னு. அட போடா! ஆடி மட்டும் என்ன கை போறீங்க நீங்க? அப்படின்னு தோணாதா உங்களுக்கு? புரியுது, புரியுது. உங்களுக்கு பெரியப்பா பையனா, சித்தப்பா பையனா உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு பிளேயருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளா இருந்தா மதிப்பீங்க. பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா மதிக்க மாட்டீங்க. அப்படின்னு தானே எடுத்துக்கணும் அத. புரியுது, ரொம்ப புரியுது. அசிங்கங்க இது. கண்டிப்பா. இது கருண் நாயருக்கு அவங்க பண்ணது வந்து இன்ஜஸ்டிஸ்லாம் அத விட ஒரு அநீதி எதுவுமே கிடையாது. புரியுது. சார் இங்க கீப்பர்ன்ற பார்க்கும்போது கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பரா கேஎல் ராகுல் தான் இருப்பாருன்னு தோணுது. உங்களுக்கு என்ன சார்? ஆமாமா. கேஎல் ராகுல் தான் ஆடுவாரு. இன்ஃபாக்ட் நீங்க அவங்க ரிலீஸ் பண்ண லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே, ராகுலுக்கு பதிலா WKன்னு போட்டு வச்சிருக்காங்க. பந்துக்கு பதிலா பக்கத்துல எதுவுமே இல்ல. ராகுலுக்கு பக்கத்துல WK போட்டிருக்காங்க. பந்துக்கு பக்கத்துல WK இல்ல. சோ நீங்க வந்து ஒருவேளை பந்த் வந்து ஒருவேளை லெவல்ல ஆடுறதா இருந்தா கூட, அவர் பேட்ஸ்மேனா ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இங்க பேட்டிங் ஆர்டரே வந்து ஐ திங்க் அந்த 2023 வேர்ல்டு கப்புக்கு ஆடுன பேட்டிங் ஆர்டர் தான் இப்போதைக்கு செட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ரோஹித் சர்மா அண்ட் ஓப்பனிங் சுப்மன் கில் அண்ட் நம்பர் நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 கேஎல் ராகுல், நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா. அந்த இதுல தான் அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அ ஐ திங்க் நம்ம இது பண்ணலாம். ஏன்னா, அந்த ஃபைனல்ஸ்ல பேட்டிங் எவ்வளவு கொலாப்ஸ் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் விடவுமே அந்த ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு. அது திருப்பியும் நடக்குது. ஏன்னா, ஒரு யுஏஎம் மாரியான பிட்ச வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்பின்னர்ஸ்க்கு எடுத்து குடுக்குற பிட்ச். அங்க வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்ரீலங்கால போய் தோத்தோம். ஓடிஐ தோத்தோம். அதுக்கப்புறம் இங்க நியூசிலாந்துல டெஸ்ட் இந்தியால தோத்துருக்கோம். ஸோ ஸ்பின்னுக்கு இன்னும் நம்ம பெஸ்ட்டா வரல. ஆனா, இந்த இந்த இதோடயே போறது நல்லதா இல்லையா சார்? எப்படி? இல்ல இப்ப இது வந்து துபாய் வந்து ரொம்ப ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்றக்கூடிய விக்கெட்டா இருக்காது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி அது ஒரு பெரிய டர்னும் குடுக்காது. பெரிய மூவ்மெண்ட்டும் இருக்காது. அங்க ஏர்ல மூவ்மெண்ட்டும் இருக்காது. ஆஃப் த பிட்சும் இருக்காது. உங்களுக்கு பெரிய பவுன்ஸ்லாம் இருக்காது. அது வந்து ஒரு மாரி ஒரு ஒரு டெட் விக்கெட் மாரி தாங்க இருக்கும். அங்க வந்து நீங்க வந்து ஸ்பின்னர் ஆடவே இல்லைன்னா அப்புறம் கிரிக்கெட்ட ஆட முடியாது நீங்க. என்ன ஏதோ ஒரு சீசன் அந்த மாரி ஆடிட்டாங்க. இதெல்லாம் ஸ்பின்னர்ஸ்லாம் நல்லா பிரமாதமா ஆடினவங்க தான் இவங்கலாம். அதனால நல்லா ஆடுவாங்கன்னு நம்புவோம். அவ்வளவுதான். இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் எதிர்கொள்ளுது. அடுத்து பாகிஸ்தான் எதிர்கொள்ளுது. பிப்ரவரி 23 எப்படி இருக்க போகுது சார் இந்தியாவோட சவால் இந்த சாம்பியன்ஸ் டிராபில? அனல் பறக்கும். அதுவும் இப்ப நீங்க இந்தியாங்கிற ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபார்மேட்டுங்கிறத விட்டுருங்க. ஒரு மாரி ஒரு ஒரு கெட்ட பெயரோட தான் இருக்காங்க இப்போ. இப்போ அதுலேருந்து அந்த 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 கெட்ட பேர்லேருந்து அவங்க வெளிய வரது தான் அவங்களுக்கு இருக்கிற முதல் குறிக்கோளா இருக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்றதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல பங்களாதேஷ் கிட்ட ஜெயிக்கணும். அடுத்தது பாகிஸ்தான் கிட்ட ஜெயிக்கணும். தே ஹேவ் டு கோ மேட்ச் பை மேட்ச். இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும்னு போணும். இந்த டிராஃபி அடிக்கணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது அவங்ககிட்ட. நீங்க இந்த மேட்ச்க்கு மேட்ச் அவங்க டிசைட் பண்ணிட்டு போனாங்கன்னா, ஒரு நல்ல 11 எடுத்துட்டு போனாங்கன்னா, இந்த பேர் வந்து பிஜிடில நடந்ததோ, அகைன்ஸ்ட் நியூசிலாந்து கிட்ட பிளாக் வாஷ் வாங்கினதோ, இது எல்லாமே நம்ம மறந்துடுவோம். அதெல்லாம் டெஸ்ட்டா இருந்தா கூட அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா மறந்துடுவோம். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா மறக்கிற மனசு உண்டு நம்மளுக்கு.
என்னதான் காரசாரமா பேசினா கூட அதெல்லாம் ஒரு 10-15 நாளைக்கு தான் இருக்கும். அடுத்த டோர்னமெண்ட் வந்த உடனே நம்ம அதுக்கு ஜம்ப் ஆயிடுவோம். அதே மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஜம்ப் ஆகலாம். சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா அடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவோட பேரு புகழ் எல்லாமே நல்லா மாறிடும். இந்த பிளேயர்ஸ்லாம் மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்க. மறுபடியும் அவங்க கால் தரையில படாமலே நடப்பாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வழிவாங்க. திருப்பியும் கால் தரையில பட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் நம்ம திட்டுவோம். வாழ்க்கை அப்படிதான் ஒரு சக்கரமா ஓடிட்டே இருக்கும் பிராங்க்லின். ஓகே, ஓகே. சார் பிசிசிஐ வந்து ஒரு பெரிய கட்டுப்பாடு விதிச்சிருக்கு இந்தியாவோட பிளேயர்ஸுக்கு. நெறைய ரூல்ஸ் ஐ திங்க் ஒரு 8க்கு மேல ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுல பேட்டிங் கோச்சும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 6 மாசம் பேட்டிங் கோச் இல்லாம 2 அசிஸ்டன்ட் கோச்சோட ஆடிட்டு இருந்த டீம் ஒரு பேட்டிங் கோச்னு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவ எப்படி பார்க்கலாம் சார்? நல்ல மூவ் தான். நீங்க எப்போ உங்களுக்கு உங்களுடைய கோச்சிங் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஒத்து வரலையோ மாற்ற வேண்டியதானே. ஏன்னா இவங்கெல்லாம் கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க தானே. நீங்க வந்து நான் சொல்றது என்னன்னா, ஒரு கோச் மேல நீங்க பழிய போட்டு நீங்க தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ஓனர்ஷிப் எடுக்கணும். அவங்க வந்து கோச் மேல பழிய போட்டு போர்வை தூக்கி போத்திக்க கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க அட் த சேம் டைம் கோச்சுக்கு சில ஜாப் ப்ரொஃபைல் இருக்கு, சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. அதுபடி பார்த்து அவங்க அது பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்போது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது மேல சில கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க எடுக்க தான் செய்வாங்க. எடுத்திருக்கிறது நல்லதுதான். கோட்டக் வந்து நல்ல ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ராஜாவா இருந்தவர். அவர் வந்து சௌராஷ்டிராவை சேர்ந்தவர். நல்ல சௌராஷ்டிராவுக்கு நிறைய ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மட்டுமே பாத்தீங்கன்னா அவர் 1-2 இல்லைங்க 10,000 ரன் அடிச்சவருக்கு. அவரும் ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவரு. ஆனா நல்ல ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு சிறந்து விளங்கின ஒரு ஆள் தான். அது தவிர ஒரு இந்தியா ஏ டீமுக்கும் ஜூனியர் டீமுக்கும் அவர் வந்து கோச்சா இருந்திருக்காரு. ஸோ கோச்சிங் இது அனுபவமும் அவருக்கு உண்டு. நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போம். எல்லாருமே உள்ள வரும்போது கம்பீர் அந்த டீம் உள்ள வரும்போது நல்லா பண்ணுவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறோம். பட் ரிசல்ட் வரலன்னா மறுபடியும் சொல்றேன், அவங்க மேல ஃபுல்லா போட்டு பிரயோஜனம் இல்லை. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு இருக்கிற அக்கௌண்டபிலிட்டியில இருந்து ஏதாவது ஸ்லிப் ஆயிருக்காங்களா அப்படின்னா அது மாற்ற வேண்டியதுதான். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம சம்பளத்துக்கு ஆளை வைக்கிற மாதிரி தானே. சம்பளத்துக்கு ஆளை வைக்கிறோம். அவரால் நம்மளோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல, நம்ம நினைச்சதை நடத்த முடியலன்னா அவருக்கு பதிலா வேற யாரையாவது கூப்பிட தானே போறோம். அந்த மாதிரி தான் பண்றாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.